Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1ல Exercise 1.2 பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி சம் நம்பர் 1, 2, 3 வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் கொஸ்டின் படிக்கிறேன். Represent each of the given relations by an arrow diagram, a graph and a roster form. ஓகேவா? இப்போ இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 இல்லையா? சோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதி கொடுக்கணும். ஓகேவா? சோ அதுதான் ஆன்சரா கொடுக்கணும். சோ ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். and x and y and x equal to 2y சொல்லியிருக்காங்க. அந்த x என்னன்னா அப்படின்னா 2, 3, 4, 5 கொடுத்திருக்காங்க. and y வந்து என்னன்னா 1, 2, 3, 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப சம்குள்ள போலாம். So நான் given எழுதிக்கிறேன் first. So given equal to x equal to 2y சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நம்ம சின்னதா ரெண்டு ஆரோ டயக்ராம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது x ஆ இருக்கு, இது y ஆ இருக்கு. அப்படின்னா xல இருந்து தானே y க்கு ரேஞ்ச் போகும். ஆமாவா? சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y தான் நம்மளுக்கு தேவை. சோ xல இருந்து எங்க போகுது? y க்கு போகுது. அப்போ இந்த ஆரோ எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற இதுலதான் இருக்கும். y டிசைட் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? அப்போ நான் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? y ஈக்குவல் டு x டிவைடட் பை 2னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இங்க மல்டிப்ளைல இருக்கிற y இந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். சோ இந்த சைடு வர x என்ன ஆயிரும்? டிவிஷன்ல வந்துரும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ x என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 2, 3, 4, 5 கொடுத்திருக்காங்க. அண்ட் y ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 4 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ x ஒவ்வொரு வேல்யூவும் இதுக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, x க்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா? சோ 2 எடுத்துக்க. x வந்து 2வா இருக்கிறப்போ y என்னவா இருக்கும் அப்படின்னா, சோ 2 டிவைடட் பை 2. ஓகேவா? சோ 2 1s are 2, 2 1s are 2. சோ ஆன்சர் வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் x அதே இப்ப 3ஆ இருக்கு அப்படின்னா y என்னவா இருக்கும்? y ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2 இருக்கும். ஓகே, சோ 2 1s are 2, 2 1.5 னு ஆன்சர் வரும். டிவைட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, சோ 1.5. நெக்ஸ்ட் அதே x வந்து பேலன்ஸ் 4 இருக்கு. நெக்ஸ்ட் சோ 4ஆ இருக்கப்போ y ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 2 அப்படின்னா 2 1s are 2, 2 2s are 4. ஆமாவா? சோ ஆன்சர் 2ஆ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 5 அப்படின்னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 5 டிவைடட் பை 2 இருக்கும். அப்ப 2 1s are 2.5. ஓகேவா? அப்ப 2.5. இப்போ yல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க, 1, 2, 3, 4 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ yல 1 இருக்கா? நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ல 1 இருக்கு. ஓகேவா? அப்ப இது பிலாங்ஸ் டு y னு போட்டுக்கோங்க. இப்போ 1.5, yல 1.5 இல்ல, அப்ப இது நாட் பிலாங்ஸ் டு y. நெக்ஸ்ட் 2 இருக்கா? 2 இருக்கு. சோ பிலாங்ஸ் டு y. and 2.5 இல்ல, சோ நாட் பிலாங்ஸ் டு y. ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? ஆரோ டயக்ராம் போடலாம். சோ இது x ஆவும் இது y ஆவும் வச்சுக்கிறேன். சோ xல கொடுத்திருந்த வேல்யூ 2, 3, 4, 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? yல 1, 2, 3, 4 கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம xல 2னு போடும்போது என்ன வேல்யூ வந்துச்சு? 1 வந்துச்சு. 3 போடும்போது 1.5 தான் வந்துச்சு. சோ 1.5க்கு இங்க ரேஞ்ச் கிடையாது. ஓகேவா? சோ நாட் பிலாங்ஸ் டு y னு எழுதிருந்தோம் இல்லையா? அது. நெக்ஸ்ட் 4 போடும்போது 2 கிடைச்சுதா? ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த ஆரோ டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராஃப் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ கிராஃப் போடலாம். ஓகேவா? சோ இது 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, நான் 5 வரைக்கும் போட்டுக்கிறேன். 1, 2, 3, 4 and 5. ஓகேவா? சோ 5 வரைக்கும் இங்கே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு வந்து x ஓட வேல்யூ 2ல இருந்தா இது x, இது y. ஓகேவா? சோ எனக்கு x ஓட வேல்யூ வந்து 2 போடும்போது 1 கிடைச்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் அது அப்புறம் வேற எதுக்கு நான் ரேஞ்ச் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க. சோ 4ல இருந்து 2க்கு ரேஞ்ச் போட்டிருக்கேன். அப்ப 4 போடும்போது என்ன கிடைச்சது? எனக்கு 2 கிடைச்சது. ஓகேவா?
இவ்வளவுதான். ஸோ இது வேணா ரவுண்ட் போட்டுக்கோங்க, கீழே நம்பர்ஸ் எழுதிக்கோங்க வேணும்னா. ஓகே, உங்க ஸ்கூல்ல பொறுத்து மாறும். ஸோ ஸ்கூல்ல எழுத சொன்னாங்கன்னா எழுதுங்க, எழுத வேண்டாம் அப்படின்னாங்கன்னா வேண்டாம். ஓகேவா? ஸோ 2,1 அண்ட் இதுல வந்து 4,2. ஓகேவா? இவ்வளவுதான் சரி கிராஃப். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் எழுதலாம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் உங்களோட ஆர்டர் பேஸ் மாதிரி எழுதினாவே போதும். ஓகேவா? ஸோ ஆர் ஈக்குவல் டு விச் மீன்ஸ் ரேஞ்ச் என்னென்ன போச்சு அப்படின்னா 2,1 அண்ட் 4,2. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன். எக்ஸ் கமா ஒய், அந்த ஒய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ஓகேவா? ஸோ 10 வரைக்கும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய்யும் என்ன சேம் தான். ஓகேவா? ஸோ போட்டுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ லெஸ் தென் 10 நான் 9 வரைக்கும் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 9 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ரேஞ்ச் போவோமே, y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. ஓகே, ஸோ எக்ஸ் கூட 3 3 ஆட் பண்ணி தான் yக்கு என்ன பண்ணும், ரேஞ்ச் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஸோ எக்ஸ் பிளஸ் 3 அப்படிங்கிறப்போ சாரி 1 பிளஸ் 3 இருக்கும். ஓகேவா? ஸோ 1 பிளஸ் 3 ஈக்குவல் டு 4. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஸோ 2 பிளஸ் 3 2 பிளஸ் 3 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே எக்ஸ் வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே எக்ஸ் வந்து 4 இருக்கு அப்படின்னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 4 பிளஸ் 3 ஈக்குவல் டு 7. ஓகேவா? அதே நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு அப்படின்னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 5 பிளஸ் 3 ஈக்குவல் டு 8 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சுன்னா 6 இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஸோ 6 பிளஸ் 3 ஈக்குவல் டு 9 இருக்கும். ஓகேவா? ஸோ ஒய்யோட வேல்யூ 9 வர வரைக்கும் என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிடலாம். ஸோ ரேஞ்ச் எழுதிடலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் நம்மளுக்கு 1 போடும்போது என்ன கிடைச்சது, 1 போடும்போது 4 கிடைச்சது. ஸோ 2 போடும்போது 5 கிடைச்சது, 3 போடும்போது 6 கிடைச்சது, 4 போடும்போது 7 கிடைச்சது இல்லையா, அண்ட் 5 போடும்போது 8 கிடைச்சது, அண்ட் 6 போடும்போது 9 கிடைச்சது. ஓகேவா? ஸோ இதுதான் ரேஞ்ச் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆரோ டயக்ராம். ஓகேவா? இப்படி 1 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் ரொம்ப ஈஸி. ஸோ இது எக்ஸா இருக்கட்டும், இது ஒய்யா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா? ஸோ 9 வரைக்கும் இந்த பாக்ஸ்குள்ள நான் போட்டேன். இதுல போட்டுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா? ஓகேவா ஆயிடுச்சா? ஸோ நம்மளுக்கு 1 போடும்போது என்ன கிடைச்சது பாருங்க, 4 கிடைச்சிருக்கு. 1 போடும்போது பாருங்க 4 கிடைச்சிருக்கு. அப்போ 1ல இருந்து 4க்கு ரேஞ்ச், 2 போடும்போது 5, 3 போடும்போது 6, 4 போடும்போது 7, 5 போடும்போது 8 and 6 போடும்போது 9. ஓகேவா? சோ இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஆரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஃப் போடலாமா? சோ இங்க நான் கிராஃப் போடுறேன், செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? கிராஃப் டயக்ராம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நம்பர்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா? இங்க போட்டுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா? ஓகே ஆயிடுச்சா? இப்போ நம்மளுக்கு 1 போடும்போது என்ன கிடைச்சது, 3 கிடைச்சது. 2 போடும்போது 4 and நெக்ஸ்ட் 3 போடும்போது 5, 4 போடும்போது 6, 5 போடும்போது 7, 6 போடும்போது 9. ஓகேவா? ஸோ டயக்ராம் இப்படிதான் வரும். ஓகேவா? வெரிஃபை தானே? ஸோ 0 போட்டுக்கோங்க, எல்லாத்துலயும் ரவுண்ட் போட்டுக்கோங்க, அப்படி ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் உங்க ஸ்டாஃப்ஸ் எழுத சொன்னாங்கன்னா இங்க பக்கத்தில் நம்பர் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 1,4 and 2,5 and 3,6. ஓகேவா? 4,7 5,8 and 6,9.
ஓகேவா? சோ இதோட கிராஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரோஸ்டட் ஃபார்ம் எழுதிடலாம். ஓகே, roasted form of r equal to என்னென்ன சொன்னா 1,4 2,5 3,6 okay and 4,7 5,8 and 6,9 ஓகேவா? சோ இதோட roasted form முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இதோட 4th sum முடிஞ்சிருச்சு. 5th sum பார்க்கலாம். ஓகே, 5th sum பார்க்கலாம். क्वेश्चन படிக்கிறேன். A company has 4 categories of employees given by assistant A, clerk C, managers M and an executive officer as E. ஓகேவா? क्वेश्चन தான் பெருசா இருக்கும், ஆனா ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனில 4 கேட்டகரிஸ்ல எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்களாம். ஓகேவா? அசிஸ்டன்ட் ஏனும், கிளர்க் சீனும், மேனேஜர்ஸ் எம்னும், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் ஈனும் வச்சிருக்காங்க. ஓகேவா? Next, the company provides 10,000, 25,000, 50,000 and 1 lakh as a salary to the people who work in the categories A, C, M and E. ஓகேவா? சோ அப்ப A ல வேலை பார்க்கறவங்களுக்கு 10,000, C ல வேலை பார்க்கறவங்களுக்கு 25,000, M ல வேலை பார்க்கறவங்களுக்கு 50,000 and E ல வேலை பார்க்கறவங்களுக்கு 1 lakh வந்து என்ன கொடுத்திருக்காங்க? சாலரிஸா ப்ரொவைட் பண்றாங்க அந்த கம்பெனி. ஓகேவா? இப்போ if A1, A2, A3, A4 and A5 were assistants, இவங்க அசிஸ்டன்ட்ஸா வேலை பார்க்கறாங்க. மொத்தம் 5 பேர் A ல. ஓகேவா? and C1, C2, C3, C4 were clerk. ஓகேவா? இவங்க என்ன இருக்காங்க? கிளர்க்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் M1, M2, M3 எல்லாம் மேனேஜர்ஸா இருக்காங்க. and E1 and E2 ல யாரா இருக்காங்க? எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸா இருக்காங்க. சரியா? and if the relation R is defined by, இங்க ரிலேஷன் எப்படி சொல்றாங்கன்னா XRY, அதுல X எல்லாம் என்னது? சாலரினும், given by the person Y. ஓகேவா? பர்சன் என்ன சொல்றாங்க? Y ன்னு சொல்றாங்க. ஓகேவா? express the relation R through an ordered pairs and an arrow diagram. so இந்த ரிலேஷனை ordered pairs and arrow diagram மூலமா என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஷோ பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ordered pairs எழுதிடலாம். so the ordered pairs, ஓகேவா, R equal to, so நமக்கு ரிலேஷன் R தான் இல்லையா? so அதனால R போட்டிருக்கேன். இப்போ கவனிங்க. சோ A1 க்கு 10,000, மறுபடியும் A2 க்கு 10,000, A3 க்கு 10,000, A4 க்கு 10,000 and A5 க்கு என்னதான்? 10,000 தான். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம என்ன போடணும்? ஆர்டர்ட் பேர்ஸ் போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் X ஓட வேல்யூ தான் வரணும். அப்ப X என்னது? salary. சோ 10,000, A1. ஓகேவா? நெக்ஸ்ட் 10,000, A2. ஓகேவா? நெக்ஸ்ட் 10,000, A3. 10,000, A4 and 10,000, A5. ஓகேவா? சோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிளாக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க பாருங்க. 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4 எவ்வளவு கொடுக்கறாங்க? they give 25,000. ஓகேவா? அப்போ salary, so 25,000, C1, okay, 25,000, C2, 25,000, C3. ஓகேவா? நெக்ஸ்ட் 25,000, C4. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, M1, M2, M3 மூணு பேர் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு சேலரியா 50,000 கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் சேலரி எழுதிக்கலாம். 50,000, M1, 50,000, M2. ஓகேவா? நெக்ஸ்ட் 50,000, M3. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, E1, E2 ரெண்டு பேர் இருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ். அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் தராங்க? 1 lakh பக்கம் சம்பளம் தராங்க. ஓகேவா? அப்போ 1 lakh, E1, 1 lakh, E2. ஓகேவா? சோ இதோட இந்த செட் முடியுது. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு ஆரோ டயகிராம் போடலாம். ஓகே, சோ இது X, இது Y. ஓகேவா? சோ இதை வச்சு ஆரோ டயகிராம் போட போறோம். ஓகே, ஓகே, ஆரோ டயகிராம் போட்டாச்சு. இப்போ X என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா சாலரிஸா வச்சிருக்கோம். ஓகே, இது சாலரியா இருக்கு and Y வந்து பர்சனா இருக்காங்க. ஓகேவா? சோ நான் எழுதியிருக்கேன் 10,000, 25,000, 50,000, 1 lakh வந்து சாலரிஸ் எழுதியிருக்கேன். A1, A2, A3, A4, A5 and C1, C2, C3, C4. ஓகேவா? நெக்ஸ்ட் M1, M2, M3 and E1, E2 வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ எல்லாருமே எவ்வளவு சேலரி வாங்குறாங்க? 10,000 வாங்குறாங்க இல்லையா? சோ draw diagram like this. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டயகிராம் அழகா வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகேவா? நெக்ஸ்ட் M1 M2 M3 எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க? 50,000 வாங்குறாங்க. இவங்களுக்கு 1 lakh. ஓகேவா? ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஆரோ டயக்ராம். சோ இதோட சம் முடியுது. ஓகேவா? அண்ட் இதோட இந்த வீடியோவும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஓகே? அண்ட் வேற என்ன வீடியோ வேணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? தேங்க்யூ.